விஷயம் என்ன தெரியுமா? தாயும் தகப்பனும் சேர்ந்து 10 பிள்ளைய வளர்க்குறாங்க, 12 பிள்ளைய வளர்க்குறாங்க, 5 பிள்ளைய வளர்க்குறாங்க. யாருக்கும் வித்தியாசம் காட்டினது கிடையாது, யாருக்கும் அநியாயம் செஞ்சது கிடையாது. குடிசை வீட்டிலையும் வளர்த்து இருக்கிறாங்க, பிச்சை கேட்டும் வளர்த்து இருக்கிறாங்க, வேலை செஞ்சும் வளர்த்து இருக்கிறாங்க, மழையிலும் வெயிலும் கஷ்டப்படுத்தி வளர்ந்துருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, 2 பேர் சேர்ந்து 10 பிள்ளைய வளர்த்து இருக்கிறாங்கண்டா, உருவாக்கி இருக்கிறாங்கண்டா, ஆளாக்கி இருக்கிறாங்கண்டா. இன்றைக்கு அல்லாஹ் மன்னிக்கணும், 2 பேரை 10 பேர் சேர்ந்து கவனிக்க முடியாத ஒரு பயங்கரமான அசிங்கமான ஒரு நிலையை இன்றைக்கு எங்கட சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கு. தகப்பனுடைய வஃபாத்துக்கு பின்னால அல்லது தாயுடைய வஃபாத்துக்கு பின்னால தாய அல்லது தகப்பனை பராமரிக்கிறதுக்கு தேன் போடுறாங்க. ஒரு களம் ஒரு வீட்டில், இன்னொரு களம் ஒரு வீட்டில் தேன் போட்டு பார்க்குறாங்க. அன்பார்ந்தவர்களே, அந்த முதுமை பெண்ணுக்கு, வயசாலி பெண்ணுக்கு, அந்த தந்தைக்கு உணர்வுகள் கிடையாதா? அவர்களுக்கு கனவுகள் கிடையாதா? அவர்களுக்கு அழுகை வரமாட்டாதா? இன்றைக்கு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உங்களோட இஸ்லாத்தில் தானே முஸ்லீம்கள் தகப்பன் தாய் எப்படி பார்க்கணும் சொல்லப்பட்டு இருக்குது. இன்றைக்கு எங்களுக்கு வந்த கேஸ் என்ன தெரியுமா? 5 பேர் சேர்ந்து மாறி மாறி அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. ஒரு கிழமை தாண்டினா அடுத்த கிழமை ஆரம்பிக்கிறது நேரத்தில் ஆட்டோ வந்துடும், பேக் ரெடி ஆகிடும், அந்த தகப்பன் அடுத்த வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆகணும், அந்த வீட்டுக்கு போக ரெடி ஆகணும். குடும்ப உறவுகள்ல முதலாவது உலமாக்கள் சொல்லிருக்கிறது, பெற்றோர்கள். எதையும் இழக்கலாம் பெற்றோர்களுக்காக வேண்டி, ஆனால் எதற்காகவும் பெற்றோர்களை இழக்கக்கூடாது. எதையும் இழக்கலாம் பெற்றோர்களுக்காக வேண்டி, ஆனால் எதற்காகவும் பெற்றோர்களை இழக்கக்கூடாது. என் தாய்க்கு முக்கியமான ஒரு மெடிக்கல் தேவை இருக்குது, தகாசா இருக்குது. தாய் ஆசைப்படுற ஒரு பயணம் போகணும், தாயோட ஹிதுமத் இருக்குது. தாய் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறா, தகப்பனுக்கு பேச முடியாது, எனக்கு முக்கியமான வெளிநாட்டு பயணம் இருக்குது. ஆனா நாங்க எதை முற்படுத்தணும்? தாயோட மெடிக்கல் தேவை இருக்குது, எனக்கு முக்கியமான திருமணங்கள் இருந்தாலும், கடையுடைய வேலை இருந்தாலும்